மதுரை திருப்பரங்குன்றத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாரிசாமி. முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வசந்த விழா நடைபெறுகிறது. இந்த வசந்த விழாவானது மொத்தம் 10 நாட்கள் நடைபெறும். 10 நாட்களில் 9 நாட்கள் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையம்மனுடன் வீதி உலா வருவார். இன்று 10ஆம் நாளான இந்த இறுதி நாள் திருவிழா வசந்த விழாவின் இறுதி நாள் திருவிழாவில் காலை அதிகாலையிலேயே ஒரு 6 மணிக்கெல்லாம் சண்முகர் தனது சண்முகர் சன்னதியிலிருந்து புறப்பாடாகி வள்ளி தெய்வானை அம்மனுடன் வைகாசி கொரடு எனப்படும் மண்டபத்திற்கு வந்து பக்தர்கள் கொண்டு வரும் அந்த பால் குடத்தில் உள்ள பாலினால் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறார்கள். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள கிராமப்புறங்கள் மற்றும் அதன் மதுரை சுற்றுப்பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் தங்கள் தலையில் பால் குடத்தை ஏந்தி நேர்த்திக் கடன் செலுத்தும் வகையில் பால் காவடி, பன்னீர் காவடி, பறவை காவடி ஆகிய காவடிகள் ஏந்தியும் வேல் குத்தியும் திருப்பரங்குன்றத்திற்கு நடைபயணமாக வருகிறார்கள். இவர்கள் கொண்டு வரும் அந்த பால் குடத்தில் உள்ள பாலினை வைகாசி கொரடு என்ற மண்டபத்தில் உள்ள சண்முகர் வள்ளி தெய்வானை அம்மனுடன் உள்ள சண்முகருக்கு இன்று பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரை திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் மாரிசாமி.